வீடு வீடா புகுந்து கொள்ளையடிச்சிட்டு அந்த பணத்தை வச்சு ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துடலாம்னு நினைச்சா கணக்கு தப்பாயிடும். ஏன்னா சட்டத்தோட இரும்பு பிடி அப்படி. புதுச்சத்திரம் பக்கத்துல நவனி பள்ளிப்பட்டின்னு ஒரு ஊரு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு. அந்த ஊரை சேர்ந்த அன்பழகனோட வீட்டுக்குள்ள போன மே மாசம் 4ஆம் தேதி புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் பீரோல இருந்த 8.5 பவுன் நகைகளை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. அதே போல தத்தாதிரிபுரத்துல ஜவுளி கடைக்காரரோட வீட்டுக்குள்ள புகுந்து கல்யாணத்துக்காக வச்சிருந்த 58.5 சவரன் நகைகள் 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் திருடிட்டு போனாங்க. இதுக்கு அடுத்தபடியா கொள்ளை நடந்த இடம் வேப்பம்பட்டி புதூர். அங்க கதிர்வேலுங்கிறவரோட வீட்டில இருந்து 14 சவரன் திருடப்பட்டது. அடுத்தடுத்து நடந்த கொள்ளை சம்பவங்களால ஊரே அதிர்ந்து போச்சு. நகைகளை பறிகொடுத்தவங்க மொத்தமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் புகார தர பரபரன்னு கேஸ் தொடங்குச்சு போலீஸ். கொள்ளை நடந்த இடங்கள்ல இருந்த சிசிடிவிக்களை ஆய்வு பண்ணாங்க. அதுல ஒரு க்ளூ கிடைக்க வலத்தூரை சேர்ந்த கோபிங்கிறவரை அரெஸ்ட் பண்ணது போலீஸ். அவர்கிட்ட விசாரணை பண்ணதுல தான் முக்கிய குற்றவாளியோட பேரு டேவிட் டிசில்வான்னு தெரிஞ்சது. கடந்த 7 மாசமா போலீஸ்ல சிக்காம எஸ்கேப் ஆயிட்டே இருந்தாரு. தனிப்படை போலீஸும் விடாம டேவிட் எங்க பதுங்கி இருக்காருன்னு ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. டேவிடோட சொந்த ஊரு பெங்களூருன்னு தெரிஞ்சதும் தனிப்படை போலீஸ் அங்க போனாங்க. ஆனா அதுக்குள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்ட டேவிட் அங்கிருந்தும் எஸ்கேப் ஆக ஏமாற்றம் அடைஞ்சது போலீஸ். இந்த சூழல்ல தான் மறுபடியும் கொள்ளையடிக்க புதுச்சத்திரத்துக்கு டேவிட் வந்திருக்கிறதா போலீஸுக்கு ரகசிய தகவல் கிடைச்சது. சரின்னு ஸ்பாட்டை ரவுண்ட் அப் பண்ண போலீஸ் களங்காணிங்கிற இடத்துல வச்சு டேவிட்டை அரெஸ்ட் பண்ணாங்க. அவர்கிட்ட இருந்து 42 சவரன் தங்க கட்டிகளையும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. கொள்ளையடிச்ச நகைகளை பெங்களூருக்கு எடுத்துட்டு போய் உருக்கி தங்க கட்டிகளா மாத்தி விற்பனை செஞ்சிருக்கிறத விசாரணையில சொல்லியிருக்காரு டேவிட். கிராம பகுதிகளில் தனியா இருக்கிற வீடுகளை தான் டேவிட் பெரும்பாலும் குறிவைப்பாராம். அப்படித்தான் பல வீடுகளில் திருடினதா என்கொயரியில ஒத்துக்கிட்டு இருக்காரு. பெங்களூர்காரரான டேவிட்டை 7 மாசமா ஃபாலோ பண்ணி இப்ப போலீஸ் பிடிச்சிருக்கிறதால கொள்ளை போன நகைகள் திரும்ப கிடைச்சிருங்கிற நம்பிக்கையில காத்துக்கிட்டு இருக்காங்க பறி கொடுத்தவங்க. உழைச்சு சம்பாதிக்கிற பணமே நிக்க மாட்டேங்குது. இதுல அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்பட்டு கொள்ளையடிச்சா சட்டத்தோட தராசு கல்லு திராஷ் பண்ணிடும்.